A few moments later. அப்பா அது இங்கனுக்குள்ள குப்பை ஒரு வேலையை நோண்டிக்கிட்டு இருந்தேன். சரி, நோண்டிட்டு இருக்கும்போது என்னோட காசு மிஸ் ஆயிருச்சு. ஐயோ பாவம். தேடி மட்டும் கொடுத்தீங்கன்னா அதானே அதானே எவ்வளோண்ணே ஆளே ஒரு கோப்பா இருக்கு, காய்ச்ச விட்ட மாதிரி தெரியலையே. நான் உன்னையே சொல்றதெல்லாம் நீ என்னைய சொல்லிக்கிட்டு இருக்க. என்னண்ணே எங்கிட்டனே விட்ட, எவ்வளோண்ணே விட்ட, என்னண்ணே கொஞ்சம் தேடி பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். மானே இங்க இருந்து மார்த்தா நிறைய போய் தேடிட்டு வருவானே. என்ன வேற என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. காசு 10 ரூபா அந்த கடனால எடுத்துக்க, 20 ரூபா கடனால எடுத்துக்க. கோச்சுக்காதனே, எனக்கா தேடி கொண்டே. ஐயோ மண்டைய காய விடாதனே, உனக்காக நான் இங்கிட்டு இருக்கேன். எவ்வளோ விட்டுருக்கேன் அதை முதல் சொல்லு. 10 ரூபாய் 20 ரூபாய் நினைக்கிறேன். 10 ரூபா கிடைச்சு அம்மா அம்மா எடுத்து சாப்பிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போ. எந்த தலைவா என்னது பாத்துட்டீங்களா? காசு அம்மா பாத்துட்டீங்க கரெக்டா? எங்க இருக்கு காசு? இப்ப நான் போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த 10 ரூபாய் எடுத்துப்பீங்க. எங்க எனக்கு கண்ணுக்கு தரும். எங்க இருக்கு? ஓ 10 ரூபா எனக்கு வேணாம். அப்ப எடுத்து கொடுங்க. எங்க நீங்க பாத்துறீங்க, எனக்கு நல்லா தெரியும். நீங்க பாத்துறீங்க. இந்த டகால் தலைவா ரூட்டா பேசக்கூடாது தலைவா. நான் ரூட்டா பேசுறேன். அப்ப எங்க காசு? என் காசு பாத்து, என் காசு 10 ரூபாய் பாத்துறீங்களா? தலைவா உன் 10 ரூபா எனக்கு பெருசு கிடையாது தலைவா. பாத்துட்டீங்களா 10 ரூபாய்? உன் 10 ரூபா எனக்கு வேணாம். அந்த உனக்கு வேணா 10 ரூபா நான் தாரேன், கொண்டுட்டு போ சந்தோஷமா. பரவாயில்ல. என்ன தலைவா? என்ன தலைவா 10 ரூபா பெருசு? 10 ரூபாய் இப்படியே இந்தா இந்த இதுவும் சேர்த்து இப்படியே எனக்கு டிப்ஸா குட்டு 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 குட்டுன்னு ஓடுன்னு வச்சுக்கானே. இந்த முக்குல இந்த முக்குல அண்ணே பாத்தியா? 10 நீ பார்த்துதான் பிரிச்சுக்கிட்டே இருக்கீடி. பேர் என்னண்ணே? பாம்பு. நான் என்ன சொல்றேன், அந்த 30 ரூபாய் வச்சுக்கிட்டு குட்டு குட்டு குட்டுன்னு ஓடுறீங்க. எங்க தாத்தா கடைக்கு, புளிப்பாண்டி கடைக்கு. சரி, தாத்தா உட்காந்து பாப்பல போய் பெருசு அப்படின்னு டக்கு இந்த 30 ரூபாய் கொடுத்து சரி 2 ஃபில்ட்ரு 10 ரூபா சிகரெட் இருக்குல்ல, 2 ஃபில்ட்ரு சரியா வாங்கிட்டு ஒரு 10 ரூபா கலர் ஒன்று வச்சிருப்பாங்க, அதையும் வாங்கிட்டு தீப்பெட்டி வச்சிருக்கியா? ஏய் உன்னை எரிக்கணுமா? இல்ல பத்த வைக்க. உனக்கு சீரட்டை பற்ற வைக்கவா? நான் கூட உனக்கு தான் பற்ற வைக்கிறேன். நெக்கு சிரிப்பே வரல. பெட்ரோலே 105 ரூபா. இந்த கிழமை கடைக்கு நீ கொடுத்து 30 ரூபா கொடுத்து. அதான் என்ன சொல்லுனா, நீ வண்டி இங்க நிப்பாட்டிட்டு போ. குடு குடு குடுன்னு ஓடி போயிட்டு குடு குடு குடுன்னு இப்படி ஓடியா. நாங்க மேல குடு குடு குடுன்னு ஓட, நீ சீரட்டை அப்படியே வாயில வச்சுட்டு ஊதுவா. நான் ஊதிக்கிறேன். போய் சட்டு புடுன்னு வாங்கிட்டு வா, அண்ணன் வெயிட் பண்றேன் போ. நீ என்ன வந்தவன் இறங்குப்பா, கீழே இறங்குப்பா. போய் வாங்கிட்டு வாயா. நானுமே எங்கள் அம்மாவில் 90 1 லட்ச ரூபா போட்டு வண்டியை போட்டுருது. இந்த இறங்க கீழே இப்போ அப்படியே காசோட ஓடி போயிட்டு என்ன செய்வா? வண்டி இருக்குல்ல, 30 ரூபா பெறாதா? 100 ரூபா கொடுத்தா ஒரு சாய் போட்டு கொடுத்துருவேன். ஓடி ஆசை தெரியுமே முருகன் பேரை சொல்லி புருகா அப்படின்னு மிட்டாய் வாங்கி சாப்பிடு. நீ என்ன மிட்டாய் சாப்பிட்டு இவ்வளோ நுறந்துருது வாயில? சிவன் பானம் தான் சிவன் பானம். நீ உன்னோட சிரிப்பின் மகிமை ஏன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அதானே நீ உன்னைய பார்த்த உடனே டம்மி பிசா இருக்கா, உன்னை பார்த்த உடனே சிரிப்பு ஆட்டோமேட்டிக்கா. ஆனா பரவாயில்லடே. எங்க முருகா சிரிக்காம பேசு. சரியா சரியா சீரியஸா பேசு. சீரியஸா பேசு. இப்ப நீ பாத்துக்க, இப்ப நீங்க அம்மா குந்தா முதல்மா வெட்டுதே வாங்க போற. கோமா பேசு போறா, கோமா பேசு. என்ன வேணா நீ அம்மா வந்தா வேணும். நீ கொடுத்த காசை பைக்கில் வாங்கிக்க. வண்டியில போனா வண்டியில கூட்டு போறியா கடைக்கு? வா போவா. ஆனால் நீ தான் வாங்கி தரணும். நான் கடையில் வண்டி இப்படி உட்காந்துக்குவேன். வாங்கிட்டு வந்து என்ன தெரியுமா பண்ற, வாங்கிட்டு இப்படி வாய் இப்படி வச்சு விட்டு இப்படி பொருத்தி விடுற அண்ணே அப்படின்னு. பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு பாரு. போயிட்டு வரவாளே, காசு கொடுத்துட்டு போ. என்னன்னு ஆத்து பாத்தியா? வாங்கவும் மாட்டேன். அப்ப வாங்கி தர மாட்டேன். எங்க அம்மா எங்கிட்டு இருந்தியா கிளம்பி வாரீங்க? எப்படி வீட்டுல இருந்து 30 பொடி வேணும். நான் பேசாம நகண்டு போறேன். ஆயிட்டா போ. போயிட்டா லேட் ஆகும் முருகா. உழைப்ப கூடாது. குடுத்த எடுத்துக்க முருகா. மண்டை முருகா குடு குடு ஓடி போய் வாங்கிட்டு வந்து குடு முருகான்னு தான் நான் அப்பா உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுதா இல்லையா? ஏன் கத்துற? சரி இப்ப கடைசி கேக்குறேன், வாங்கி தெரியா மாட்டியா? வாரியா இறக்கி விட்டு போறேன். வா போவோம். எங்க போ போட்டு உனக்கு என்ன வண்டியை கூட எடு. சாப்பிடுவோம்னே, எல்லாமே சாப்பிடுவோம்னே. சிரட்டு கஞ்சா கிஞ்சா சரக்கு அனைத்துமே சாப்பிடுவோம்னே. விட்டுருவேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு விட்டுருவோம்னே. ஆட்டுமே பிளாட்டி விட்டுருவோம். இப்ப கொஞ்சம் இப்பதான் இடையில ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஆச்சு. ஒன்றுலாம் வந்தோம்னா அம்மால கல்யாணம் குடும்பத்தையும் கெடுத்து விட்டு போயிடுவோம். அப்படி பேசி ஆத்து ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. காசு வாங்கிட்டா காசு கொடு. உனக்கு ஏதாவது வேணுமா? தம்பிக்கு 2 சீரட்டை வாங்கிட்டு வா போ. ஓகே அப்ப மொத்தம் 40 ரூபா கரெக்டா. வேற எங்கிட்டு வண்டியோட எங்கிட்டு வண்டி எடுத்துட்டு போவா போனேன். இது என்ன வண்டி? என்ன வண்டி எடுத்துருவோம். முதல்ல சொல்லிதான் இவ்வளவு தூரம் பேசிருக்கவே மாட்டோம்ல. நீ போய் கொள்றே, அதுக்கு எதை எடுத்துட்டு போறதே சந்தோஷம். நீ எடுத்துட்டு கூட போ. உண்மையா எடுத்துட்டு போவா? எடுத்துட்டு போ. அம்மா போயிடா தலைவா. அம்மா சத்தியமா நீ ஆளு ஒரு கோப்பா இருக்க இருப்பா. எங்கிட்டு போற? கடை புளிப்பாண்டி கடைக்கு
போயிட்டு கரெக்டாக வந்துருவியா? நம்பிக்கை இல்லைனா உடனே போனேன். ஏன் மேலே நம்பிக்கை இல்லை. என்ன நீ பழக்க வழக்கம் போனேன். ஏறி உட்காரு ஏறி உட்காரு. இங்கே போவா எங்க கூட்டு போவா? சீரட் வேணுமா என்ன வேணா? எதுனாலும் வாங்கி கொடு. ஏறி உட்காரு. எங்க கூட்டு போவா? இதைத்தான் நான் அப்பாவே கேட்டேன். வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. சீரட்டு தானே என்ன சீட்டு சாப்பிடுவா? நான் சிகரெட்டில் சாப்பிட மாட்டேன். நான் சிகரெட்டே அடிக்க விட்டுட்டேன். வேணாம் சிகரெட்டே வேணாம். கேவலமா என்னத்தை பூரா வாய் மட்டும்தான் போல. வாயிலே அல்வா மட்டும் தான் கிண்டாங்க போல. வேறு கிண்ட மாட்டாங்க போல. எங்கே போகிற? சீரட்டு வாங்க. எதுக்கு? நான் சிகரெட் அடிக்க மாட்டேனே. என்கிட்ட வாங்கி கொடுக்க போகிற? சிகரெட்லாம் அடிக்காங்க. புகையிலை புற்றுநோயை உண்டாக்கும். மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு.